சபாநாயகர் அப்பாவு மீதான அவதூறு வழக்கு தொடர்பான விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சம்மனை ஏற்க மறுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தவறு என்று சபாநாயகர் தரப்பு தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவதூறு வழக்கு தொடர்பான சம்மன் வரவில்லை என சபாநாயகர் அப்பாவு நீதிபதியிடம் முறையீடு செய்தார். சபாநாயகர் அப்பாவு மீதான அவதூறு வழக்கு இன்று நடைபெற்ற நிலையில் இது தொடர்பான வழக்கு செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு வழக்கு தற்பொழுது 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, ஜெயலலிதா மரணம் அடைந்த நேரத்தில் 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். இது அதிமுக எம்எல்ஏக்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் பாபு முருகவேல் அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். முதலில் இந்த வழக்கே சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி முன்பாக தான் இந்த வழக்கானது இருந்தது. பின்னர் அந்த கோப்புகள் அனைத்துமே சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற சம்மன் அனுப்பியும் அதை சபாநாயகர் பெற மறுத்துவிட்டதாக மனுதாரர் பாபு முருகவேல் தரப்பில் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து செப்டம்பர் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக அப்பாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சபாநாயகர் அப்பாவு இன்றைய தினம் நீதிபதி ஜெயவேல் முன்பாக நேரில் ஆஜரானார். அப்போது நீதிபதி முன்பாக சில விளக்கங்களையும் அப்பாவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தான் நீதிமன்றத்தை மிகவும் மதிப்பதாகவும் சம்மன் அனுப்பியது தொடர்பாக எந்த ஒரு விவரமும் தங்கள் கவனத்திற்கு வரவில்லை என்றும் தான் சம்மனை நிராகரிக்கவில்லை என்று அப்பாவு தரப்பில் நீதிபதி ஜெயவேல் முன்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் சம்மனை நான் நிராகரித்து விட்டதாக ஊடகங்கள் வெளியான செய்தி மூலம்தான் தனக்கு தகவல் தெரிய வந்ததாகவும் அப்பாவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதி தரப்பில் ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவங்க தங்களுடைய முகவரி போட்ட கவரில் தான் இந்த சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி அதை நீங்கள் வரவில்லை என்று கூற முடியும்? நீங்களே இப்படி ஒரு சபாநாயகரை தற்போது இப்படி தெரிவித்தால் சாதாரண மக்கள் எப்படி கூறுவார்கள் என்று நீதிபதி ஒரு கேள்வியை எழுப்பினார். இதனை அடுத்து வருகிற 26ஆம் தேதிக்கு இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி ஜெயவேல் ஒத்திவைத்திருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.